வசனம் தியானிக்கையில் இதயமதின் ஆறுதலே. வசனம் தியானிக்கையில் இதயமதின் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக என்னை நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக என்னை நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமும் வணைந்திடுமே. அனுதினமும் வணைந்திடுமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வாலிப கூட்டத்தில் ஆண்டவரே நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பொழுது, சீக்கிரம் வா, சீக்கிரமாய் போ, சீக்கிரம் ஒடியாந்திரு, சீக்கிரமா போ. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும், சீக்கிரம் வா, சீக்கிரம் போ. இங்க நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி. பசங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட கேட்டோன்னா, எங்க சீக்கிரமா, டேய் சீக்கிரமா வாடா அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். சீக்கிரமா போனா எங்க போ சொல்றீங்க எங்களை? ரெண்டு விதமான காரியங்களை பேசும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். சீக்கிரமாய் வா, சீக்கிரமா போ அப்படிங்கிறதுல யாத்திராகமத்தின் புஸ்தகத்தின் அடிப்படையிலே யாத்திராகமம் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை தேவன் கேட்டார். அனுப்புவேன். நீ எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற இருளின் அதிகாரத்திலே கட்டப்பட்டு கிடக்கிற இருளான தேசங்களுக்குள்ளாக கிடக்கிற இன்னுமாய் இருள் அடைந்த அடிமைத்தனமாய் பட்டணமாய் கிடக்கிற அந்த எகிப்து தேசத்திலிருந்து நீ இங்கே ஆண்டவர் மோசேங்கிற ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்குள்ளே அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு நீ நடத்தும்படியாக சீக்கிரம் வா, உன்னை நான் அனுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறா. அப்ப ஏதோ ஒரு இடத்துல அந்த மனிதனோ மனுஷியோ இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே? அப்படித்தானே? சீக்கிரம் வா. நம்ம ஸ்கூல்ல சீக்கிரமா மாட்டி நம்ம போகலாம். தம்பி பேசுறேன், சீக்கிரமா வாடா மாப்பிள்ள, படம் போட்டாயடா, சீக்கிரம் வாடா நம்ம போயிடலாம் சீக்கிரம். ஏன்னா காலா படம் பார்க்கறதுக்கு நம்ம கால்ரா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம போய் என்ன செய்ய பண்ணோம், எப்படியாவது சீக்கிரமா ஓடி போய் ஃபர்ஸ்ட் ஷோவே ஃபர்ஸ்ட் மேட்னியே பார்த்துடணும். என்ன செய்யறது? காலா படம் பார்க்க போறது கால்ரா வந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஷோவே ஃபர்ஸ்ட் மேட்னி, சீக்கிரமாவா நம்ம ஓடி போயிடலாம். ஆண்டவர் இங்கே திட்டமும் தெளிவுமாக மோசேயுடைய அந்த எகிப்து என்பது பாவம் நிறைந்த பகுதி. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து, இன்னும் சொல்லப்போனா ஒரு ஒடுக்கப்படுகிற அனுபவம் உள்ள பகுதி அந்த ஈஜிப்த். அடுத்தது அது ஒரு அடிமைத்தன வீடு என்று வேதம் உங்களுக்கும் எனக்கும் தெளிவும் திட்டமுமாக காண்பிக்கிறது. அந்த எகிப்து அப்படிங்கிறது பாவம் நிறைந்த அடிமைத்தனம் நிறைந்த ஒரு அடிமைப்பட்டு கிடக்கிற வீடு என்று ஆண்டவர் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டேனா? நான் நிறைய இடங்கள்ல சொல்றது, உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கப்பட்டோம் அப்படின்னு காண்பிக்கும் பொழுது, நீங்களும் நானும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
ஆண்டவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கையின் பத்திரம் போட்டு அந்த பத்திரத்தினாலே நீங்களும் நானும் அவருடைய இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். ஆமோதிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் கையப்பிடிங்களே, தம்பி தங்கச்சி கையப்பிடிங்க. நம்ம சொல்லுங்க, நம்ம இயேசுவின் இரத்தத்தினால எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். இப்ப ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், தம்பி தங்கச்சி நீங்க விடுதலையாக்கப்பட்டது உண்டோ? விடுதலையாக்கப்பட்ட ஒரு பத்திரத்தை ஆண்டவர் உங்களிடம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு விடுதலையின் பத்திரம். இந்த விடுதலையின் பத்திரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதலையின் பத்திரத்தை மறுபடியும் நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? இந்த காலை வேளையிலே தேவன் பேசுகிறார். அந்த விடுதலையின் பத்திரத்தை நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டதற்கு அடையாளமாக சில காரியங்களை தேவன் காட்டி கொடுக்க விரும்புகிறார். ஒரு இடத்தை கிரயம் பண்றாங்க அப்படின்னா அதற்கு அடையாளமாக என்ன செய்வாங்க? சில சாட்சி கையெழுத்து போடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பத்திரத்தில் வாங்கி ஒரு இடத்தை கிரயம் பண்ணும்போது அந்த இடத்தோட காரியத்தில் வாங்கி அந்த பத்திரத்தில் எழுதுவாங்க, இது இவங்களுக்கு கிரயமா கொடுக்கப்பட்டுருச்சு, விலை கிரயமா வாங்கிட்டாங்க, இது விடுதலை பத்திரமா. அதுக்கு பேரே என்னது? ஹலோ, அதுக்கு பேர் என்னது? விடுதலை பத்திரம். சொல்லுங்க பாப்போம். விடுதலை பத்திரம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டார் ஆண்டவர். அந்த விடுதலை பத்திரத்தை எழுதி கொடுத்த ஆண்டவர் அதில் சில சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விடுதலை பத்திரத்தில் சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கும். தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அந்த விடுதலை பத்திரம், மகளே மகனே, உனக்கு நான் எழுதி கொடுத்த அந்த விடுதலை பத்திரத்தில் சாட்சிகள் இருக்கிறதா? இன்றைக்கு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களிடம் ஆண்டவர் பாவத்திலிருந்து எகிப்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு நீங்கள் ஆண்டவர் விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு விடுதலை பத்திரத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த பத்திரத்தினுடைய சாட்சிகள் எப்படி இருக்கிறது? அந்த விடுதலை ஆக்கப்பட்டதற்கான சில அடையாளங்கள் தான் அந்த 50 ரூபா பத்திரமோ 100 ரூபா பத்திரமோ. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாதாக. அப்ப ஒரு அடையாளமாக ஒரு பத்திரம் எழுதப்படுகிறது, இது சொந்தம் என்று. இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நமக்கும் எகிப்திலிருந்து நான் வந்துட்டேனே. எத்தனை பேர் சொல்லுவீங்க எகிப்திலிருந்து நான் வந்துட்டேனே? எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்கத்துல கையப்பிடிங்களே பார்ப்போம். சும்மா கையப்பிடிங்க, பரவாயில்ல. எகிப்து சொல்லுங்க, பாவம் நிறைந்தது. எகிப்து ஒரு அடிமைத்தனம். எகிப்து பாவம் நிறைந்த வாழ்க்கை. அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறதுக்கான அனுபவம் இருக்குதா? என்ன சொல்றாங்க? விடுதலை பத்திரத்துக்கு ஒரு பத்திரம் எழுதப்பட்டிருக்கு. அந்த பத்திரம், எழுதப்பட்ட பத்திரம் சரியா இருக்குதா? அடையாளமா இருக்குதா? இல்ல அடையாளம் இல்லாம இருக்குதா? ஏன்னா தேவன் ஆதியாகமத்திலே மனுஷனை உண்டாக்கும் போது அவனை தேவ சாயலாய் ஒரு அடையாளப்படுத்தி ஆண்டவருக்காக அவனை அடையாளப்படுத்தி காண்பித்தார். ஏன்னா இவன் இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், இமேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்படி ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டது. இப்ப இந்த பத்திரத்துல ஆண்டவர் சில அடையாளங்களை உங்களிடம் என்னிடமும் எதிர்பார்க்கிறார். என்னுடைய சேர்ந்து எடுத்து வாசிங்கள். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை. விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோமா? எதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம்? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் பேசுகிறார். அங்க என்ன பட்டிருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து தான் விடுதலை ஆக்கப்பட்டதுனால தான் அந்த பத்திரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அந்த இருளின் அதிகாரத்துடைய பத்திரம் போட்டதற்கான அடையாளங்கள் இப்பொழுது இருக்கிறதா என்பதை ஆண்டவர் காட்டுறார். உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் உங்களுக்கும் எனக்கும் காட்டி கொடுக்கிறது. அப்ப இந்த நினைவில் உள்ள இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த பத்திரம் இப்பொழுது 4 விதமான காரியங்களிலிருந்து ஒரு அடையாளம் உங்களுக்கு எனக்கு இருக்குதா? இல்ல அந்த அடையாளத்தை பிசாசு அழிச்சிட்டானா? தேவன் இன்றைக்கு பேசுகிறார். உங்களை அடையாளப்படுத்தும்படியாக, இழந்து போன இடத்திலிருந்து உங்களை சாட்சியாக இதே பட்டணத்தில் நிறுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். முதல்ல நினைவில் உள்ள இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களா? 2வது
இருதயத்திலுள்ள இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களா? மூன்றாவது, கண்களில் உள்ள இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்களா? நான்காவது, இதிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அப்ப 4 விதமான காரியங்களை இன்றைக்கு நீங்கள் நானும் பார்த்து, தேவன் சீக்கிரமாய் இந்த பகுதியிலிருந்து ஒடியாந்திரு, உன்னை அடையாளப்படுத்தும்படியாக, உன்னை இந்த பட்டணத்திலே சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் விரும்பி கொண்டிருக்கிறார். முதல்ல நினைவிலிருந்து நான் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேனா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை படிப்போம். எப்படி எனில், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. போதுங்க பிரதர். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். முதல்ல சிந்தை மண்டலத்திலே, சிந்தையினுடைய காரியத்திலே நீங்கள் நானும் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோமா? முதல்ல தம்பி தங்கச்சி, மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மனிதனை காட்ட விரும்பல. எந்த ஒரு மனிதனுடைய இந்த வாலிபத்தினுடைய நாட்கள்ல முதல்ல உங்களையும் என்னையும் பிசாசு தாக்கக்கூடிய ஒரு பெரிய இருளை உண்டாக்கக்கூடிய முதல் பகுதி சிந்தை. இந்த முதல் சிந்தையின் பகுதியிலிருந்து, அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா இன்னைக்கு வந்தக்கூடிய டெக்னாலஜி காரியங்கள் உங்களையும் என்னையும் இந்த சிந்தையின் அடிமளத்தில் என்ன செய்யப்படுகிறது? அடிமைப்படுத்துகிறது. ஒரு தம்பியை நான் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். அந்த சகோதரன் என்னோடு கூட பேசும்படியாக வந்திருக்கும் பொழுது, நான் அவனுடைய காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி அந்த தம்பிகிட்ட சொன்னேன். அவன் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்த அந்த தம்பியை பார்த்து, தம்பி, நீ விடுதலையாக்கப்பட்டிருக்கிறியா, இல்லை இருளின் அதிகாரத்திலே கட்டப்பட்டிருக்கிறாயா? அவன் சொல்லும் பொழுது அவன் சொன்னான், அண்ணே, நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறேன். ஆனா என்னுடைய சிந்தை முழுவதும் இருளின் அதிகாரத்தினாலே கட்டப்பட்டு என் சிந்தை என்னகிட்டே இல்லைனே. அப்படி ஒரு கோர சூழ்நிலை என்னை தாக்கினதுனால நான் அந்த சிந்தையிலிருந்து எப்படியாவது விடுதலை ஆக்கப்பட முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். அவன் சொன்ன காரியத்தை சொல்லுகிறேன். நான் சொன்னேன், இயேசு இந்த சிந்தையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இயேசுவின் சிந்தை. அதனாலதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிற வேதம் ஆவியின் சிந்தை உங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையே இருக்க கடவுது. இன்றைக்கு பிசாசு உங்களை திருப்பும்படியாக உங்களுடைய வேதத்தை நீங்கள் நானும் தியானிக்க முடியாதபடி, இந்த வேதத்தை தொட முடியாதபடி, இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாதபடி முதல்ல அவன் கட்டக்கூடிய இடம், முதல்ல சிந்தையிலே அவன் அந்த இருளின் ஆதிக்கத்தை கொண்டு வருகிறான். இந்த இருளின் ஆதிக்கம் உங்களுடைய சிந்தையிலே தாக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வழிகளையும் இழந்து போகிறீர்கள். எச்சரிக்கை. அவனுக்காக சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தம்பி சொன்னா, அண்ணே, எப்படியாவது இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த சகோதரனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த சிந்தை கட்டி வந்த காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம உலகத்துல தேவ கிருபையினாலே ஒரு ஐடி கம்பெனியில ஐடி இன்ஜினியரா வேலை செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். டெக்னாலஜி வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் மேனேஜரா ஒர்க் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செஞ்சார். என்னைய வரைக்கும் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்னும் டெக்னாலஜி வேர்ல்டு சொல்லக்கூடிய பலவிதமான காரியம் இன்னைக்கு என்ன செய்யுது? மனிதனை அடிமைப்படுத்துகிறது. இது ஆவிக்குரிய பிள்ளைகள் வட்டாரத்திலே ஒரு பெரிய கோரமான காரியங்களை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், என்ன சொல்ல போனா என்ன நம்ம லிங்க்டின், வாட் எவர் த சோசியல் மீடியா டெக்னாலஜி இன்றைக்கு சிந்தையை கட்டி pornographic sites, இன்னும் பலவிதமான ஆபாச காரியங்கள் மூலமாக உன்னுடைய சிந்தை கட்டப்பட்டு நீங்கள் நானும் என் இயேசுவுக்காக செயல்பட முடியாதபடி இந்த சிந்தை கட்டப்பட்டு பாவத்தினாலும் எகிப்திலிருந்து ஒடியாந்திரு கூப்பிடுகிற ஆண்டவருடைய சத்தம் எத்தனை டைம் நாம் உங்களையும் என்னையும் ஏவினாலும் அந்த சத்தத்துக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய முடியாதபடி அல்ல, கீழ்ப்படிந்தாலும் அந்த இருதயத்தின் சிந்தையிலிருந்து நான் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த சிந்தையிலிருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன் ஆண்டவரே சொன்னாலும்
கர்த்தர் இன்றைக்கும் விடுதலை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை வெளியில கொண்டு வா, நீ சீக்கிரமா ஒடியாந்துரு. மறுபடியும் அதே எகிப்து பாவம் அடிமைத்தனத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கிறாயா சகோதரா சகோதரியே, ஆண்டவர் பேசுகிறார். அந்த அடிமைத்தனத்தினுடைய நுகத்தடியை நீ முறித்து போடும்படியாக தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உங்களிடம் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த டெக்னாலஜி வேர்ல்டு என்ன தெரியுமா, இந்த பைபிளை எடுக்க நம்ம 5 நிமிஷம் யோசிப்போம். எத்தனை பேர் காலையில எழுந்திருச்சு இந்த வேதத்தை நேசிக்கிறீங்க? ஓசியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நேற்று காண்பித்து கொடுத்தேன். இந்த வேதத்தின் மகத்துவங்களை ஓசியா எடுத்து வாசிங்க. ஓசியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். யாருக்கு எழுதி கொடுத்தாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு. கையை பக்கத்துல படிங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வேதத்தின் மகத்துவங்களை எனக்கு எழுதி கொடுத்தார். அப்புறம் என்ன சொல்லுது அங்க? நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யறோமா? அன்பு சகோதர சகோதரியே, உன்னுடைய சிந்தை மண்டலம் பாதிக்கப்பட்டு இருளின் அதிகாரம் உங்களையும் என்னையும் தாக்கி கொண்டிருக்கிறதுக்கான இன்னும் விடுதலை ஆக்கப்பட முடியாமல் செயல்படுகிற அடித்தளமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வேதம் உங்களை விடுதலை ஆக்கப்பட முடியாமல் இந்த வேதத்தை தொடுவதற்கு கூட நீங்கள் நான் என்ன செய்யல, விருப்பம் இல்லை. எத்தனை பேர் கையில பைபிள் இருக்குது? எத்தனை பேர் காலையில எழுந்திருச்சு இந்த வேதத்தை நான் நேசிக்கிறேன்? நம்ம காலையில எழுந்திருச்சு ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ ஹலோ நல்லா இருக்கியா, இதுக்கு வேணா நம்மளுக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த வேதத்தை எடுத்து ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும்படியாக, என்னோடு கூட இடைபடும்படியாக இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை எனக்கு சொல்லுங்கன்னு நீ எத்தனை பேர் உட்கார்ந்து கேட்டிருக்கிறீங்க ஐயா? எத்தனை பேர் கேட்குறீங்க? ஏன் இருளின் அதிகாரம் உங்களுடைய சிந்தை மண்டலத்தை பாதிக்கிறதுனா நீங்க இந்த வேதத்துக்கு திருப்பவே பட முடியவில்லை. இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கான விருப்பமே இல்லை. இந்த வேதம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்டில் நீங்க இன்னும் பாவத்திலே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தேவன் என்னை கூட்டிக் கொள்ளும்போது அது ஒரு பசங்க தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அந்த இடத்துல நான் தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கும் பொழுது அது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தங்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தங்கக்கூடிய இடத்துல அந்த சின்ன பிள்ளைகளை 16 வயசுக்குள்ள 16 to 18 வயசு பசங்க தங்கக்கூடிய அந்த இடத்துல அந்த பசங்களுக்குள்ள நிறைய போட்டோஸ் உள்ளார வச்சிருக்காங்க, நடிகர் நடிகைகளை போட்டோ. நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திரைப்படத்தோட ஏதோ ஒரு இதுக்காக அங்க பாத்தீங்கன்னா கும்பல், அவ்வளோ கும்பல் போகுது. ஆனா அந்த வேதம் பரிசுத்தத்தை மாத்திரமே மையமாக கொண்டு செயல்படுகிற இந்த பரிசுத்த வேதத்தை நீங்களும் நானும் நேசிக்க முடியாதபடி உங்களுடைய கண்களை மாத்திரமல்ல உங்களுடைய இருதய சிந்தைகளையும் என்னுடைய சிந்தைகளை பிசாசு கட்டுவதற்காக அவன் தயாராகி கொண்டிருப்பான் எப்பொழுதும். அப்ப நீங்களும் நானும் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? இந்த பைபிளை நான் படிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவருக்கு, ஆண்டவரே டெய்லி இந்த பைபிளை நான் படிக்கிறேனா, காலையில எழுந்திரிச்சு இந்த வேதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, நைட்டு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன். நம்ம பைபிள் எப்படி தெரியுமா படிக்கிறது? நம்மளுக்கு பைபிள் படிக்கிறது வாயின கலந்து அடுத்த வேலையே நம்மளுக்கு என்ன செய்யுது? இந்த வேதம் நமக்கு பிரியம் அல்ல, ஆனா நம்மளுடைய பிரியம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கிறது. பிசாசனுக்கு அந்த மறுபடியும் அந்த எகிப்துக்குள்ள நம்முடைய பாவத்தினுடைய அனுபவங்களுக்குள்ளாக மறுபடியும் உன்னை கொண்டு போய் நிறுத்தி விடுவான். ஜாக்கிரதை. ஏன்னா அந்த பாவத்தினுடைய வல்லமை உன்னை மேற்கொள்ளும்படியாக, அந்த பாவத்தின் வல்லமை உன்னை எப்படியாவது சீரழித்து விட வேண்டும், எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டும் என்பது பிசாசு தந்திரமாக இருந்து கொண்டு இருக்கிறான். அதனாலதான் இந்த பைபிளை நீ படிச்சீங்கன்னா உன்னுடைய சிந்தை தெளிந்த புத்தியா இருக்கும். கைகளை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? பக்கத்துல கையை பிடிங்க பாப்போம். தம்பி தங்கச்சி எல்லாம் கையை பிடிங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். முதல்ல சிந்தை மண்டலத்திலே பாதிக்கப்பட்ட சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டுகிறார். நம்ம சினிமா ஸ்டாரோ இல்லை சினிமா நட்சத்திரமோ எந்த ஒரு ஆட்களையோ என்ன செய்வாங்கன்னா அப்படியே கனவு உலகத்தில் மெதந்து போய் என்ன செய்யறது, அப்படியே சிந்தையிலேயே போய் கல்யாணம் பண்ணி அதுவும் குடும்ப வீட்டையெல்லாம் பெற்று அப்படியே கீழே வந்துருவாங்க. ஏன் தெரியுமா?
சிந்தையிலே வரக்கூடிய பாவத்தின் வல்லமை, சிந்தையிலே இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தின் நுகம் இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளை அழித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் விடுதலையாக்கிதான் இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உங்களுக்கு எனக்கு சிநேகம் எப்படி இருக்குங்கிறத ஏன் ஆண்டவர் சிநேகித்த அந்த பரிசுத்த சிநேகத்தை பிசாசு பரிசுத்த குலைச்சலாக்கி, எப்படி தேவனுக்கு நீங்கள் நானும் இந்த இருதயம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சுத்த இருதயத்தை தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருதயம் பரிசுத்தம் உள்ளதும், இது தேவன் தங்குகிற வாசம் பண்ணுகிற என்னது இது சபையே. இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு வேதம் காண்பித்து கொடுக்கிறதுமா. இது மகா திருக்குள்ளதுன்னு சொல்ற ஆண்டவர் தான் இந்த நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த இருதயம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இந்த இருதயத்துல அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவருக்கு நீங்கள் நானும் தூரப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். அடுத்தபடியாக இருளான கண்களோடு கூட, அசுத்தமான கண்களோடு கூட நீங்கள் நானும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் எப்படி ஐயா வாழ முடியும்? ஆண்டவர் என்று கேட்கிறார், உங்களுடைய கண் எப்படி பரிசுத்தம் உள்ளதா இருக்குதா? தம்பி தங்கச்சி, வேதம் காட்டி கொடுக்கிறது, உன் கண்ணு தான் இந்த சரீரத்தோட விளக்கு மாதிரி. இந்த கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா உன் சரீரம் முழுவதும் கெட்டு போகும் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். சங்கீதத்தினுடைய சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். சங்கீதம் 1வது அதிகாரத்தை கொஞ்சம் பாருங்க. உங்க கண்ணு என்ன செய்யணும், ஆனா நீங்க என்ன செய்றீங்கிறது இப்ப ஆண்டவர் பேசுகிறார். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு பரிசுத்தமுள்ள கண்களை கொடுங்க ஆண்டவரே, இந்த வேதத்தை படிக்கக்கூடிய கண்களை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா இந்த வேதத்தை நேசிக்க முடியாத கண்கள் அல்ல, வேதத்தை நேசிக்க முடிகிற கண்களை எனக்கு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா, நம்ம சினிமா பார்க்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போதோ அதுக்கு கொஞ்சம் டைம் பார்த்துக்கிட்டு இருப்போம், என்ன சரி சமயம் பார்த்து கொண்டு இருப்போம். பாவம் செய்வதற்கு பிசாசு உங்களையும் என்னையும் சமயம் பார்த்து அந்த பாவத்திலே உங்களை என்னை தள்ளி விட்டுருவான். ஆளு அம்மா போயிட்டாங்களா, எங்க போயிட்டாங்களா, உடனே லாக் பண்ண கதவை, அப்படியே ஏதோ ஒரு காரியத்தில் செய். பாவம் செய்வதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு, இருளுக்குள்ளாய் கொண்டு செல்வதற்கு பிசாசு சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறான். உங்களை மாத்திரம் இல்ல, ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்ட, தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை செயல்படுத்தும்படியாக அழைக்கப்பட்ட யாருக்கு, யூதாஸ் காரியத்தை சமயம் பார்த்துருந்தான். எடுத்து வாசிக்கிறீங்களா? மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26வது அதிகாரம் 14, 15, 16 படிங்க பார்ப்போம். போதும் தம்பி தங்கச்சி கவனமா கேளுங்க. பிசாசு அவனுடைய இருதயத்தை தூண்டி விட்டான், சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தான், தூண்டி விட்டான். நீ சீக்கிரமாய் வர வேண்டிய 4 பகுதிகளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எப்படியாய் அந்த இருளின் அதிகாரம் கட்டி வைத்திருக்கிறது. அந்த கட்டப்பட்ட இருளின் அதிகாரத்திலிருந்து நீ சீக்கிரமா வெளியில ஓடியாந்துரு, சீக்கிரமா ஓடியாந்துரு. அது உன்னை சாகடித்து விடும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுத்து விடும், உன் சாட்சியை கெடுத்து விடும். உனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அடையாளத்தை கெடுத்து விட பிசாசு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். சீக்கிரமா போ. நீ சீக்கிரமா வர்றதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாயிட்டீங்க? நான் சீக்கிரம் வந்துடுறேனே. இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதற்கு, அந்த போக வேண்டிய இடம் என்னதுன்னா, ஆண்டவர் அங்கே போக வேண்டிய ஒரு இருளான பகுதிகளுக்குள்ளாக, பின்மாற்றம் உள்ள பகுதிகளுக்குள்ளாக, அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதிகளுக்குள்ளாக நீ போக வேண்டும் என்று தேவன் விரும்பி அழைக்கிறார் உன்னை. அப்ப நான் அழைக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து நான் இன்னொரு போறேன். அது நெரிஞ்சிலான பகுதியா இருக்கும், அது முள்ளான பகுதிகளா இருக்கும். என்ன போலேயே கட்டப்பட்டு, என்ன போலேயே பாவத்தினாலே சாபத்தினாலே அழிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிற அந்த தம்பி தங்கச்சிக்கு நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க நான் புறப்பட ஆயத்தம். வெளியிலே சொல்ல முடியாத ஒரு பாவத்தினால பிடிக்கப்பட்ட இந்த மகதலேனா மரியாள் தான் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால
இந்த மகதலேனா மரியாள் என்ன செஞ்சா? ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, ஆண்டவர் அவளை நேசித்த நிமித்தமாக அவளுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்தார், ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீ எந்த இருளின் அதிகாரத்துல நீ கட்டப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். அந்த இருளின் அதிகாரத்தை மன்னிக்கிறதுக்கு இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. எத்தனை பேர் ஆளிலே சொல்ல முடியும்? இயேசுவே இந்த அதிகாரத்தை மன்னிக்க உங்களுக்கு முன்னு சொல்லிட்டு, அப்ப அதிகாரத்தை மன்னிச்சு அதிகாரம் உண்டுன்னு அந்த பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவரே சீக்கிரமாய் வா, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நீ சீக்கிரமா வா, நீ சீக்கிரமா போ என்கிற தலைப்பிலே தேவன் பேசி இருக்கிறார். எல்லா விதமான அந்த அடையாளங்களையும் பிசாசு கெடுத்து விட்டு, சாட்சிகள் கெட்டு போய் அந்த இருளின் அதிகாரத்திலே 4 விதமாய் கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயம், என்னுடைய கண்ணு, என்னுடைய வாழ்க்கையுடைய சிநேகம் எப்படியாய் கெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் பேசினார். ஆமாண்டவரே, நீ சீக்கிரமா வெளியில வந்துருங்கிற ஒரு தேவ சத்தம் உனக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் அன்போடு கூட உன்னை கூப்பிடுகிறார். ஆண்டவரே, இந்த அன்பின் சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய, இந்த இயேசுவுக்கு என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறாரு பேதுருவை பார்த்து, என்னை நீ நேசிக்கிறாயா? மகளே என்னை நீ நேசிக்கிறாயா? மகனே என்னை நேசிக்கிறாயா? மகளே என்னை நேசிக்கிறாயா என்கிற கேட்கிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு, ஆண்டவரே உம்மையே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் எல்லாமே பாடுவீங்களா? அப்படியே அர்ப்பணிப்போடு கூட பாடுங்க தம்பி தங்கச்சிங்களா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும். எல்லாம் சேர்ந்து பாடுவீங்களா? எல்லாமே உணர்ந்து. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. எல்லாமே எல்லாரும் கண்களை மூடி இருக்கிறது. என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் மரித்தாலும் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, நான் மரித்தாலும் இயேசுவுக்காக. ஆண்டவரே, இந்த ஜீவனை எனக்காக கொடுத்தீரப்பா. இந்த ஜீவன் உமக்காக மாத்திரம் உயிர் வாழட்டும். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் மரித்தாலும் இயேசுவுக்காக. ஆண்டவரே, ஆத்தும பாரம் இல்லாமல் பிசாசினுடைய இருளின் அதிகாரத்திலே, எகிப்தின் அடிமைத்தனத்திலே என்னை கட்டி வைத்திருந்தான். சீக்கிரமா வர மாட்டியா? சீக்கிரமா வந்துட மாட்டியா? சீக்கிரமா உடையாந்திருக்கிற ஒரு தேவ சத்தத்துக்கு என்னை அப்படியே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் உடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், அப்படியே நான் சீக்கிரமா வெளியே வந்து நீ சீக்கிரமா போ, உனக்காக இந்த பட்டணத்திலே ஆட்கள் உண்டு என்று தேவாவியானவர்கள் நம்புகிறார். நன்றி பரிசுத்த ஆண்டவரே. இந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனே உம்முடைய ஆத்தும பாரம் இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இவர்களை இறங்குவதாக. விடுதலையாக்கப்படாத எல்லா பகுதிகளும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. இந்த வேளையில் இரத்தம் இறங்குவதாக, சிந்தையிலே இறங்குவதாக, இருதயத்திலே இறங்குவதாக, கண்களிலே பரிசுத்தம் உண்டாக இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய கிருபையினாலே காத்துக்களும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.